தலைப்பு: தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 71. சந்தேகப்பட்ட பரிசுத்த தோமா. இயேசு கலிலேயாவில் தரிசனமானார். அவர் அவர்களை ஆசிர்வதித்தார். அவர் எனக்கும் தரிசனமானார். பரிசுத்த பவுல். தொடர்ந்து வந்த ஞாயிற்றுக்கிழமை மேல் வீட்டறையில் பரிசுத்த தோமாவும் மற்றவர்களோடு கூட இருந்த சமயத்தில் இயேசு மீண்டும் தோன்றினார். அவர்கள் இயேசுவை பார்த்ததை மிக எளிதாக நம்பியதற்காக பரிசுத்த தோமா தனது சகோதரரை கடிந்து கொண்டார். அத்துடன் தான் ஆணிகளினாலும் ஈட்டியினாலும் அவருக்கு ஏற்பட்ட காயங்களை தொட்டு உணரும் வரையில் நம்ப போவதில்லை என்று கூறினார். தம்முடைய அவமானத்திற்கு உள்ளான ஈட்டியினாலும் ஆணிகளினாலும் ஏற்பட்ட காயத்துடன் இருந்த அதே போன்றதொரு சரீரத்தில் இயேசு மீண்டும் தோன்றினார். தோமாவிடம் தம்மை நம்பும்படிக்கு சொன்னதோடு காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் மிகவும் கூடுதலாக இருக்கும் என்றும் கூறினார். யோவான் 20 26 முதல் 29 வசனங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தது துவங்கி மாம்சீக ஜீவியாக காணப்படாமல் ஆவியின் ஜீவியாக காணப்படுகின்றார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்த பவுல் கூறியபடி சபை முழுமையாய் மறுரூபமாக வேண்டும். ஏனெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அவர் இருக்கும் வண்ணமாக நாமும் ஆவியின் ஜீவியாக இருக்கும்படியாக நாம் அனைவரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இது நிச்சயமாக அவர் இனி மாம்சத்திற்குரியவர் இல்லை என்பதை அர்த்தப்படுத்துகின்றது. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பரிசுத்த பேதுரு எழுதுகின்றார். 1 பேதுரு 3 வசனம். இயேசு தாம் உயிர்த்தெழுந்த நாளன்று 3 முறையும் அடுத்த 39 நாட்களில் கூடுதலாக இன்னும் 5 முறையும் தம் சீஷருக்கு முன்பாக தோன்றினார். இது இயேசு ஒரு காலம் மரித்தவராக காணப்படவில்லை. இனிமேலும் அவர் மாம்சத்தில் காணப்பட மாட்டார். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் எனும் மாபெரும் பாடத்தின் ஒரு பாகமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2 வசனம். யோவான் 6 வசனம். தர்சு பட்டணத்தானாகிய சவுல் உயிர்த்தெழுந்த மாம்சத்திலிருந்து விடுபட்டு மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை நண்பகல் நேரத்து சூரியனின் பிரகாசத்திற்கும் மேலாக பிரகாசித்ததாக கண்டார். அந்த கனநேர காட்சிக்காக அவரது பார்வை விலையாக கொடுக்கப்பட்டது. இயேசு தாம் உயிர்த்தெழுந்த பிறகு சவுலிடம் தோன்றினது போல இப்படியான மகிமையில் 40 நாளளவும் அவருடைய சீஷருக்கு முன்பாக தோன்றியிருந்தால் அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து குழப்பம் அடைந்திருப்பார்கள். பரிசுத்த பவுல் இயேசுவின் தரிசனத்தை பற்றி குறிப்பிடும் போது அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று கூறுகிறார். தேவ ஜனங்கள் யாவருமே, அதாவது சபையின் முதற்பேரானவர்கள் யாவருமே தங்களது உயிர்த்தெழுதலின் போது ஆவிக்குரிய ஜீவிகளாகவே எழுந்திருப்பார்கள் என்பதை அவரது வார்த்தைகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறாக மறுரூபமானவர்கள் மேசியாவை அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரது மகா உன்னதமான மகிமையில் அவரை தரிசிப்பார்கள். ஆனால் பவுலாகிய சவுலோ அந்த காலத்திற்கு முன்பே இயேசுவை மகிமையில் தரிசித்திருந்தார். 1 யோவான் 3 வசனம். ஆமேன்.